தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஃபாஸ்ட்ராக் அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, நம்மளும் கவர் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ TWS இயர்ஃபோன்ஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. FT3 மற்றும் FT4 அப்படின்ற பேரில் ஒன்று 3000 ரூபாய்க்குள்ள வருது, இன்னொன்று 5000 ரூபாய்க்குள்ள வருது. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதற்குள்ளே இருக்கக்கூடிய இயர்ஃபோனை டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ண உடனே டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். FT3ன்றது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறது, FT4ன்றது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்பில்ட் கேமிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி கேமர்ஸ்க்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு TWS இயர்ஃபோன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தோட டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ஜென்ரலி நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்கியான வந்து கலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம FT3 ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு அந்த அயன்மேனுடைய ஒரு ஹெட்டை வந்து ஒரு பொம்மையில் கொடுத்து அப்படி இருக்கும். இல்லாட்டி அந்த ஹல்க் அடிக்கிறதுக்கு ஹல்க் பஸ்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஹெட் மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். கேமிங் பீரியர்களே நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அதை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, கூடவே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த டைப் சி கேபிளும் இருக்கு. இப்போ FT4 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். FT4 வந்து பார்த்தீங்கன்னா FT3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்கு. ஆனால் இதோடைய பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதில் அந்த மாதிரி வந்து ஃபேன்சியான லைட்ஸ்லாம் வந்து கிடையாது. பிகாஸ் this is completely focused on productivity அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க நார்மலான ஜென்ரேஷனுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பக்கத்தில் வச்சுன்னா மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட அதில் என்ன இருந்ததோ அப்படியே இருக்குது. யூசர் மேனுவல் இருக்குது, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள் இதுலையும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FT3 உங்களுக்கு நல்லா கிளாஸியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா பல அப்படின்ற அந்த ஃபங்கி எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது காம்பாக்டாக இருக்குது, பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது FT4. அண்ட் பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் லுக்ஸ் குட். பிளாஸ்டிக் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டியோட இது இன்னுமே பெட்டராக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் ப்ரைஸிங்கை வச்சு கொஞ்சம் மாறுபடும். பட் இந்த ப்ரைஸிங்கில் நான் யூஸ் பண்ண மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இப்போது மெயினான டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குன்றத சொல்கிறேன். பேட்டரிலையுமே ரெண்டுத்துலையுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். FT3ல நமக்கு 400 mAh பேட்டரி வந்து ஓவராலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் டிப்ஸில் 40 mAh வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 24 மணி நேரம் ஓவராலாக இந்த கேஸோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் டைம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னா 3 ஹவர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இதுவே FT4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 800 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரியை வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு இயர் டிப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 70 mAhக்கான பேட்டரி வந்து இருக்குது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் தான் வந்து ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் பேட்டரி பேக்கப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம் ஓவராலாக அந்த கேஸோடு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரொட்டேஷனலாக யூஸ் பண்ணிங்கன்னா 40 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பேக்கப் வந்து கிடைக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. நான் இதை இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ எக்ஸாக்ட்லி எவ்வளோ மணி நேரம் சிங்கிள் சார்ஜில் வந்து நமக்கு வரும் அப்படின்றது இன்னும் எனக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்றத மட்டும் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். FT3ல நமக்கு இந்த ரெண்டு LEDs பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இது வரைக்கும் நான் பர்சனலி பார்க்காத மாதிரியான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் லுக்ஸ் யூனிக். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு IPX6க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக 10 mmக்கான டிரைவரும் வந்து இதில் இருக்குது. இது ஸ்பெஷலி கேமர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமிங் விளையாடும் போது நீங்கள் எந்த கேம் விளையாடுறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு டிலே இல்லாமல் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ என் டீம்மேட் தான் வந்து கேம் எல்லாம் விளையாடி பார்த்தாரு. ஓரளவுக்கு வந்து அது நல்லாவே வந்து மேட்ச் ஆச்சுன்றது போல தான் சொல்லியிருந்தாங்க. FT4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு லுக் கிடைக்குது. IPX4க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6 mmக்கான டிரைவர் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ரெண்டு இயர்ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் கரண்ட் சப்போர்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு டிவைஸ்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆங்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FT4 இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் இல்லை உள்ளே போய் நல்லா வந்து ஃபிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் FT3யுமே நல்லா ஃபிட் ஆகுது. அது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பழகணும். நான் இதை போட்டதுனால மேபி எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கலாம். டீம்மேட் போட்டார், அவருக்கு இது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் டேக்ஸ் டைம். அவ்வளோதான். நீங்கள் 2-3 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு பழகின மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்றது தான் இப்போதைக்கு நான் கெஸ் பண்ணி 2 பேர் யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வால்யூம்
ஏற்றுறது இறக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா FT4ல வந்து இருக்குது. அண்ட் இன்னும் கால் அட்டன் பண்ணுறது, நீங்கள் ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் எல்லா ஆப்ஷனுமே வந்துருக்கு. ப்ளஸ் FT3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, பட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாமே கூப்பிட்றது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக நிறையா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிடுறேன். நீங்கள் வேணும் பார்க்கணும் அப்படின்னா அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சப்போஸ் நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா யூசர் மெனுவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க என்ன ஏதுலாம், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓவரால் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது? FT3 உடைய ப்ரைஸிங் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, FT4 உடைய ப்ரைஸிங்கை இங்கே பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி 3000 ரூபாய்க்குள்ள, இது 5000 ரூபாய்க்குள்ள. ஸோ இந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி ஃபாஸ்ட்ராக் ஒரு இந்தியன் பிராண்ட், ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய விதமான காம்ப்ரமைசஸ் வந்து இங்கே வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் வச்சு மைண்டில் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷனில். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு இந்த ப்ரைஸிங்க்கு இது எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றது எல்லாமே. அண்ட் உங்களுக்கு ஒரு வேலை ஆப்ஷன் கிடைச்சா நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எது வாங்குவீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. கொஞ்சம் பாருங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த ஒரு சில பேருக்கு நான் இதை கிவ்அவேல தர போகிறேன். எஸ், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஒரு கிவ்அவே அப்படின்னா. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் டிடி ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் ஒரு 5 வீடியோ, அடுத்த ஒரு 5 வீடியோக்கு வந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டமாக ஒரு வீடியோலேருந்து நான் வின்னரை செலக்ட் பண்ணி தமிழ் டெக் பிரைமில் அனௌன்ஸ் பண்ணுவேன், ப்ளஸ் ட்விட்டர்லையும் வந்து போடுவேன். ஓகேவா? ஏற்கனவே சோனிதும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பட் இருந்தாலுமே எல்லா வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதற்கும் நான் வின்னரை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டிடி ஃபேமிலிக்காகவே ஸ்பெஷல் கிவ்அவே, டோன்ட் மிஸ் இட்.